வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முனைவுத்தன்மை பிணைப்பு கண்ட முனைவுத்தன்மை பற்றி பார்ப்போம். இப்போ இரண்டு மூலக அணுக்கள் பங்கிட்டு வேலை பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு. இது A, B என்ற இரண்டு மூலக அணுக்கள். இப்போ இரண்டு மூலக அணுக்கள் பங்கிட்டு வேலை பிணைப்பில் ஈடுபட்டுள்ள போது எந்த மூலக அணுக்கு மின்னதுத்தன்மை அதிகமாக உள்ளதோ அந்த மூலக அணுவை நோக்கி பிணைப்பு இலத்திரன்கள் இழுக்கப்பட்டு காணப்படும். ஆகவே அந்த அணுவுக்கு எங்கே இலத்திரண்ட செறிவு அதிகமாக இருக்குதோ அந்த அணுவுக்கு சிறியொரு மறையேற்றமும் மற்ற அணுவுக்கு சிறியொரு நேரேற்றமும் காணப்படும். இவ்வாறு நேர்மறை ஏற்றங்கள் காரணமாக அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரு நலிவான ஒரு நலிவான ஒரு கவர்ச்சி விசை ஒன்று உருவாக்கப்படும். இந்த கவர்ச்சி விசையை சொல்றது என்னென்றால் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை. இந்த கவர்ச்சி விசையை சொல்றது மூலக்கூற்றுடை கவர்ச்சி. இதில் பாருங்க, B என்ற அட்டமில் நாங்கள் மின்னழுத்தன்மையை அதிகரிக்க போகிறோம். அப்போ Bயை நோக்கி இலத்திரன்கள் இழுக்கப்படுது. அதே மாதிரி A என்ற மூலகத்திற்கு நாங்கள் மின்னழுத்தன்மை குறைவாக வச்சுக்கிறோம். அப்போ ஏயில் சிறிய ஏயில் இருக்கிற பிணைப்பு இலத்திரனும் சேர்க்கப்பட்டு Bயை நோக்கி ஈடுபடுறதால இந்த அம்புக்குறி காட்டியிருக்கு, Bயை நோக்கி போயிடுது. அப்படின்றபடியால் ஏயில் சிறிய நேரேற்றம், இங்கே சிறிய மறையேற்றம் வருது. இதே கிட்டத்தட்ட ரெண்டுமே சமனான மின்னழுத்தன்மை உடையதாக இருக்கிறது என்றால் இங்கே சமனான மின்னழுத்தன்மை. ஆகவே இங்கே ரெண்டு அணுக்களுக்கும் இடையில் இலத்திரங்கள் எந்த ஒரு அணுவை நோக்கியும் கவரப்பட்டு காணப்படாது. ஆகவே இங்கே முனைவுத்தன்மை, அதாவது நேர்மறை ஏற்றங்கள் மூலக்கூறுகளுக்கு இடையில் மூலக அணுக்களுக்கு இடையில் தூண்டப்படாது. எனவே மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை மிக குறைவாக காணப்படும். இந்த மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக இப்படி மின்னழுத்தன்மை வித்தியாசங்கள் இருக்குமா இருந்தால் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக சில சேர்வைகள் என்ற கொதிநிலை, அடர்த்தி மற்றும் தன்வெப்ப கொள்ளளவு என்பன அதிகமாக இருக்கும். உதாரணமாக நீருக்கு அவ்வாறான நிலைமைகள் காணப்படுது அந்த மூலக்கூற்றுடை விசை காரணமாக. இந்த மூலக்கூற்றுடை விசையை சொல்வது ஐதரசன் பிணைப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் நாங்கள் 3 அட்டம் வச்சு செய்வோம். இந்த 3 அட்டம் இருக்குது. இதில் பாருங்க, இது நீர் மூலக்கூறு. இது பாருங்க, இதில் ஏன்ற அட்டத்திலையும் சின்ற அட்டம் மின்னழுத்தன்மை குறைவு, பின்ற அட்டத்தில் மின்னழுத்தன்மை கூட. ஆகவே இந்த ரெண்டுலையும் பாருங்க, ரெண்டு ஏசி இலத்திரங்கள் பியை நோக்கி காணப்படும். ஆகவே பியில் சிறிய மறையேற்றமும் சியில் சிறிய எதிரேற்றமும் தூண்டப்படும். சரி, நேரேற்றமும் தூண்டப்படும். சரியா? ஓகே. இன்றைக்கு நாங்கள் மின்னழுத்தன்மை மற்றும் முனைவுத்தன்மை தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளோம்.